அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் தலைவருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தின் கோச்சார கிரகமும் பிறந்தகால கிரகமும் 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் கன்னியா லக்கணம் ஒரு ஜாதகம் ஒரு வாரத்தில் பார்த்தேன். கன்னியா லக்கணம் பிறந்த கால குரு 11ஆம் இடத்தில் பிறந்த கால குரு இருந்தார். மாந்தி மிதனத்தில் இருந்தது. இப்போ நடப்பு தசை ராகு தசை, ராகு புத்தி 12ஆம் இடத்தில் சிம்மத்திலிருந்து கிரகம் நடத்து தசை நடக்கிறது. அவங்க பிறந்த ஜாதகம் பிறந்த தேதி 1979 வருடம் பிறந்த ஜாதகம். அந்த ராகு தசை அவர் கவர்மெண்ட் வேலை இருக்கிறார். அவர் இப்போ அவங்க கணவர் இப்போ 2 நாள் 3 நாளுக்குள்ளே இறந்தார். அன்னைக்கு ஓடின சந்திரன் கும்பத்தில் தான் அந்த சந்திரன் போகிறது. கண்ணியிலேருந்து 6ஆம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் போவதனாலும் அந்த கோச்சார கிரகம் ராகு கன்னிக்கு 6, 8 பார்வையும் 12ஆம் இடத்து பார்வையும் இருப்பதாலும் பார்வை செய்வதனாலும் அவர் ராகு தசை 12ஆம் இடத்தில் ராகு தசை ராகு புத்தி கோச்சார குரு 10ஆம் இடத்தில் இருந்து கேது 12ஆம் இடத்தில் பார்ப்பதாலும் அவர் கணவர் இறந்துட்டார். எப்படி இறந்தாருன்னா மிதனத்தில் மாந்தி பிறந்த காலம் மாந்தி, அங்கு குரு கேது சிம்மத்தின் கோச்சார கேது சிம்மத்தில் இருந்து பார்ப்பதால் துருமரணம் அடைந்து இருந்துட்டார் என்று பதில். அவருக்கு 6 மாதம் முன்னாடியே ஜாதகம் பார்த்தேன். நீங்கள் எந்த தொழிலும் செய்ய வேண்டாம், நீங்கள் வேலை உண்டு, அரசாங்க வேலையில் இருக்கிறார். அரசாங்க வேலையில் இருந்தாலும் அந்த சம்பளம் வாங்கிட்டு இருங்கள், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், முதலீடு வாங்கி போட்டுருங்க. சொத்து சுகம் வீடு மனை இது வாங்கி பணம் இருந்தால் முதலீடு மேலே போட்டுருங்க பணத்தை, வேற எந்த தொழில் செய்ய வேண்டான்னு சொன்னேன். அந்த கணவர் இறந்த உடனே இப்போ அவருக்கு பெரிய சர்ச்சை ஏற்படும். இந்த கோச்சார கிரகமும் பிறந்த கால கிரகமும் ஒரு பாவக ரீதியாக பாதிப்படைகிறது. அதே அவங்க நண்பர் ஜாதகத்தில் தனுசு லக்கணத்தில் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து அந்த 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தின் புதன் வக்கரமாக இருப்பதால் அவர் பிறந்த காலத்தில் மனைவி கட்டண மனைவியுடன் உறவு சரியில்லை. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால் காதல் வாழ்க்கை தான் சுகமாக அவருக்கு ஜாதகருக்கு பயன்படுகிறது. அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் மகர லக்கணம் பார்த்த ஜாதகம் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி பார்த்த ஜாதகம், மகர லக்கணம் 7க்கும் சந்திரனும் செவ்வாயும் புதன் 7, 11 பரிவர்த்தனை நீச்சமாக இருப்பதாலும் அவர் ஏற்கனவே காதல் செய்து திருமணம் நடந்து அந்த பெண் வேற ஊருக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த கட்டி கொடுத்த கணவரை விட்டு இந்த காதல் செய்த பையனே திருமணம் செய்து விவாகரத்தாகி அந்த ஏற்கனவே காதல் ஆன அந்த உறவு காதல் கள்ள உறவு தொடர்பாகி அந்த திருமணம் நடந்து டிவேர்ஸ் ஆகி கோர்ட்டில் வழக்கு நடந்து முதல் காதல் திருமணம் செய்து கொண்டவனே அந்த பெண் திருமணம் செய்து கொண்டார். இது ஆண் ஜாதகம். இது நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை ஆகும்போது திருமணம் நடந்து ஒரு விதவையை திருமணம் செய்தாலும் இந்த அவருடைய வாழ்க்கை திருமண உறவு சிறக்குது. அதே 3ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வைப்படுவதாலும் அது வீரியஸ்தானம் பாதிப்பு அடைவதில்லை. அதே 3, 11 7ஆம் இடம் தொடும்போது சகோதரன் கூட பிறந்த சகோதரன் இருந்தால் அவருக்குத்தான் சொத்து அதிகமாக, அண்ணனுடைய சொத்து சகோதரருக்கு பயனடைகிறது. 3,
7, 11 சம்மந்தப்பட்டால் மூத்த சகோதரன சொத்து இளைய சகோதரனுக்கு அடைகிறது. அவர் சொன்ன பதில்தான் எல்லாமே அந்த தசை புத்தி நடக்கும்போது நடக்கிறது. திரிகோணத்தில் 1, 5, 9 சுபகிரகங்கள் இருந்தால் தந்தை வழியுடன் பூர்வீக சொத்து பலன் பெறுகிறது சாதகத்துக்கு ஜாதகருக்கு. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டாலும் கள்ளவோட உறவு திருமணம் தொடர்பு ஏற்படுகிறது. கணவர் டைவர்ஸ் ஆகி கள்ள உறவு காதல் திருமணம் தான் அவருக்கு சிறைக்கிறது. அதே மாதிரி லக்கண பாவா அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த காரக உறவு சுபகிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பலம் பெறுகிறார். அதே அசுப கிரகம் இருந்தால் அவருக்கு ஜாதகருக்கு வீண் வம்பு தேடுகிறார். 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தால் புதிய உறவுகள் வருமானம் அந்த உறவுகள் குடும்பத்தை சார்ந்ததாக வருமானம் இருக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் சகோதரன் வழியில் அந்த வருமானம் இருக்கும். தொழில் தொடர்பு இந்த நில விற்பனை போக்குவரத்து துறை சம்பந்தமாக இருப்பார். அந்த தொழில் சார்ந்த வருமானம் கிடைக்கும். அதே 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் முதலீடுத்தனமாக வருமானம், பைனான்ஸு, வட்டி தொழில், வீட்டு வருமானம், வண்டி வாகனத்தினால் வருமானம், சொத்து சுகமால வாடகை வருமானம், போக்குவரத்தினால் பயணத்தினால் வண்டி வாகனத்தினாலும் வருமானம் கிடைக்கும். அதே 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் பூர்வீக புண்ணியத்தினாலும் அவர் தாத்தா வழியினாலும் பூர்வீக குடும்பத்தினாலும் அவருக்கு ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கிறது. பைனான்ஸ் மூலயமாக வருமானம் கிடைக்கிறது. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு வீணாக வம்பு வழக்கு, திடீர்னு நஷ்டத்தை, கடன், வட்டிக்கு தொழிலாக தெரிந்து பெரிதும் பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் போது அவர் விரயம் ஏற்படுகிறது. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி மூலம் வருமானம், மனைவி மூலியமாக தான் அந்த சொத்து சுகமெல்லாம் அவர் மூலியமாக தான் வருமானம் தேடிக்கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் வீண் வம்பு வழக்கு, கோர்ட்டு வழக்கு, ஆயில், இன்சூரன்ஸு தொழில்கள் சம்பந்தமாக வருமானம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் இந்த தெய்வீக பணிகள், ஆன்மீக பயணங்களும் இந்த தந்தை வருமானத்தினால் அவருக்கு விட்டு போன தொழிலாகவும் கோயில் பணிகளாகவும் அவர் எடுத்து செய்வார். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் அந்த தொழிலை சார்ந்த சுய தொழிலாகவும் எடுத்து செய்வார். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். நம்ம பணவரவு, நம்ம வட்டி குட்டு சம்பாதிக்கிற தொழிலாகவும் நம்ம மூத்தவர்களாகவும் வருமானம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் வீண் விரயமும் பெரு நஷ்டத்தையும் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாவகிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது அந்த காரக உறவுனால் பாதிப்பு அடைகிறது. அந்த பாதிப்பு அடையும் போது அந்த காரக உறவும் அந்த பாவக அதிபதியும் அந்த லக்கணத்திலிருந்து எத்தனாம் பாகமோ வருகிறதோ அந்த பாவக உறவுகளும் பாதிப்புகளாகவும் நஷ்டத்தைகளாகவும் திதிசூனியம் அடையும் போது அந்த காரக உறவும் பாதிப்படைகிறது. யோகி அவயோகி, யோகியோட நட்சத்திரத்தில் ஒரு சாரம் நடத்தி திசை புத்தி நடக்கிறதோ அவருக்கு எந்த தசை எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் யோகியாக தான் வேலை செய்வார். அவயோகி நட்சத்திரத்தில் ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அவருக்கு பாதகமாகவும் விரயமாகவும் அவருக்கு ஜாதகருக்கு ஏற்படுகிறது. நட்பு வட்டாரத்தில் நஷ்டத்தையும் அந்த தொழிலையும் வருமானத்தையும் இழக்க நேரிடுகிறார். அந்த காரகுறவு கர்ணத்தின் குறிக்கும்போது கர்ணநாதன் சுப கிரகங்களோடு இருக்கும்போது அந்த பாவக உறவு அவருக்கு நன்மை செய்கிறது.
அந்த கர்ணநாதன் தீமை கிரகம் திதிசூனியத்தில் இருந்தாலும் அந்த காரகுரவுக்கு அவர் ஜாதகருக்கு பாதிப்படைகிறது. அந்த திதிகள் எடுக்கும்போது அந்த அஷ்டமி பஞ்சமி திதி வரும்போது அவர் ஜாதகருக்கு புதன் தான் இது திதிசூனியம் வரும். அந்த புதன் அவங்க குலதெய்வத்தின் பூர்வீக புண்ணியத்தினாலும் அந்த வழிபாடு சிறப்பாக இருக்காது. அதுக்கு புதன் புதனுக்கு விஷ்ணு கோயில் இது நரசிம்ம பெருமாளுக்கு சுகஸ்தன ஹோமம் செய்தாலும் சிறப்பாக அந்த ஜாதகருக்கு வெற்றி அடைவார். அதே மாதிரி பவகரணம் கெட்டிருந்தால் செவ்வாய் பவகரணத்தின் நாமக்கல் நரசிம்ம பெருமாளை வழிபட வேண்டும். பாலவகரங்கள் கெட்டிருந்தால் ஐயப்பன் சபரிமலைக்கு மாலை போட்டு வழிபாடு சிறப்பு. குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு சிறப்பு. கவலகரணம் நன்மை நல்லா இருக்கா? அந்த பாவ காரகம் நல்ல நிலையில் இருந்தால் வராகி வழிபாடும் நில வழிபாடும் இந்த மண்மனை ரியல் எஸ்டேட்டு அவருக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தைத்திலை கரணத்தின் பிறந்தவர் சுக்கரனாக வருவார். அந்த சுக்கரன் என்பது கழுதையை குறிக்கும், கழுதைக்கு அந்த விலங்கை குறிக்கும். அவருக்கு குடும்பத்தில் அந்த வேலை பணிகள், அவருக்கு குடும்பத்தில் வருமானத்தையும் குடும்ப செலவுகளும் அவர் எடுத்துக்கிட்டு செய்வார். கரசை கரணம் வரும்போது சந்திரனாக வருவார். சந்திரன் ஏனையை குறிக்கும். அவருக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் குடும்பத்துக்கும் செலவுகளாகும் குடும்ப செலவுக்கு அவருக்கு முன்னிறுத்தி செய்வார். அதே பாவக்கிரகங்கள் தொடும்போது திதிசூனியமாக அடையும் போது அவருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு தீய எண்ணங்களும் தீய செயல்பாடுகளும் அவருக்கு ஜாதகருக்கு ஏற்படுகிறது. அதே அந்த வணிசை கரணத்தின் இது அரசாங்க வேலைகளும் அரசுகள் பணிகளும் அவருக்கு வணிக தொடர்புகளுக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டு அரசாங்க ரீதியாகவும் சுபக்கிரகங்கள் அவருக்கு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நன்மை பலன் அடைகிறது. ஜாதகருக்கு பத்திரை கரணம் ஒரு தொழிலை தொடங்கும் போது, ஒரு வேலை தொடங்கும் போது, ஒரு பத்திரப்பதிவு, ஒரு அரசியல் நிர்வாகம் தொடர்பு போது, ஒரு காரியத்தை தொடங்கும் போது பத்திரை கரணத்தில் தொடங்கினாலும் அவர் ஜாதகருக்கு வெற்றி அடைகிறது. அதே பத்திரை கரணத்தின் அதிபதி செவ்வாய் கேதாக வரும். அந்த கேது கெடாமல் சுபக்கிரகங்களோடு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யும். அடுத்தது சகுனி கரணம் சனியாக வருவதால் அவருக்கு அந்த சுபக்கிரகங்கள் 1-5 சனி பகவான் நன்மை. அந்த சனி பகவான் சுக்கிரன் புதன் அதோடைய சார அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஜாதகர் நன்மை செய்கிறது. அதே சூரியன் குரு இதை மாதிரி தொடர்பு இருக்கும்போது அவருக்கு தீன்மை நடக்கிறது. அது கரணத்தின் நிறையாக இருக்கிறது. அடுத்தது ஒரு ஜாதகர் ஒரு கேள்வி கேட்கும்போது சந்திர நாடியில் இறந்த காலத்தை சொல்லலாம், எதிர்காலத்தை சொல்லலாம், நடப்பு காலத்தில் சொல்லலாம். சந்திர நாடி என்பது ஒரு கிரகம் எந்த பாவத்தின் தொட்டு போகிறதோ அந்த காரக உறவு கேள்வியாக சொல்லலாம். இப்போ நடக்க போகிற கிரகம் தொடும்போது இப்போ நடக்க போகிற புத்தியும் தசா புத்தியும் அந்தரத்தையும் எடுத்து அந்த போகும் நட்சத்திரத்தையும் கொடுத்து அந்த என்ன பலனோ அந்த பலனையும் காரக உறவுகளும் பாதிப்பையை எடுக்கலாம். எதிர்காலத்தை தொடும்போது எந்த கிரகம் சந்திரனை அடுத்த தொடு போகிறதோ, சுப கிரகங்கள் தொடுதோ பாவக்கிரகங்கள் தொடுதோ அந்த காரக உறவும் நன்மையாகவும் தீமையாகவும், அதே திதிசூனியத்தின் தொடும்போது தீய கிரகங்களும் தீய வேலையில் நடக்கும். சுப கிரகங்கள் தொடும்போது அந்த ஜாதகருக்கு நன்மை நடக்கும்.
அடுத்தது என்ன சொல்லப்போனால், ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தின் சுபகிரகம் இருந்தால் அதே ராகு கேது தொடர்பு இருக்கும்போது தாய் வழி தோஷத்தை குறிக்கும். 1-5 ராகு கேதுகள் தொடர்பு விடும்போது தந்தை வர்க்கத்தினால் கர்மாவை குறிக்கும். ராகு ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தின் ராகை நோக்கி ஒரு கிரகம் போகிறதோ, கேது நோக்கி கிரகம் எந்த கிரகம் போகிறதோ அந்த காரகம் கேது நோக்கி போகும்போது பற்றற்று தன்மையாகவும் செயல்பட்டால் அந்த திசை புத்திகளாக அந்த ஜாதகருக்கு நன்மை தெரிகிறது. பற்றற்று இருக்கணும். கேது தசை கேது நோக்கி கிரகம் இருக்கணும், பற்றற்று தான் இருக்கணும். ஆன்மீக வழிபாடு தான் செய்யணும். ராகு நோக்கி போகக்குள்ள ஒரு கிரகம் இருக்கும்போது அது 5ஆம் அதிபதி ராகு நோக்கி போயிருந்தா வக்கரமாக இருக்குன்னா குழந்தைய தாமதமாக நடைபெறுது. இதே 98, 97, 95 இப்போ வர ஜாதகங்கள்லாம் திருமண பொருத்தம் குழந்தை பேர்லாம் வருது. ராகு நோக்கி வரக்குள்ள 5ஆம் பாகத்தில் ராகு கேது நோக்கி போகுங்களே அந்த குழந்தைய கரு தாமதமாகிறது. அது 7ஆம் அதிபதி ராகு நோக்கி போகும்போது அந்த திருமணம் தடைபடுகிறது. 9ஆம் அதிபதி ராகு நோக்கி வரும்போதால் தந்தைக்கு பாதிப்படைகிறது. இன்னும் சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். இந்த உரையை முடித்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.